வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. ஏனுங்க, இந்த 16 வருஷமா இந்த சீமான் பேச்செல்லாம் கேட்டெல்லாம் கை தட்டினீங்கல்ல, புதுசா சீமான் ஒண்ணு பேசியிருக்கான், அதையும் என்னன்னு கேளுங்க. அட என்ன தெரியுமா பேசுனா இந்த கேரக் பிடிச்சவன் 16 வருஷமா பேசுறது அனைவருக்கும் இலவச கல்வி உலக தரத்தோடு இருக்கும், அனைவருக்கும் இலவச மருத்துவமனை, சுத்தமான சுகாதாரமான காத்தே காத்து கொடுக்க முடியாது, தண்ணி கொடுப்பான். அபாலிகா 1000 2000 நகிஹே, டிவி ஃப்ரிட்ஜ் லேப்டாப் நகிஹே, இது எல்லாத்தையும் நீங்களே வாங்கிக்கிறதுக்கான பொருளாதார வசதிய மேம்படுத்துறதுக்கான எல்லா வேலையும் படிச்சவன் படிக்காதவன் எல்லாத்துக்குமே அரசு வேலை. அப்புறம் படிக்காதவனே இங்க இல்லங்கிற இடத்துக்கு கொண்டு வர்றது அடுத்த வேலை. உங்கள் பிள்ளைகள் படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குது எங்களின் அடுத்த வேலை என்ற கனவோடு இந்த களத்திலே நிற்கிறோம். எனவே இலவசங்கள் என்பது உங்கள் பிள்ளைகளின் எங்களின் ஆட்சியிலே அறிவை வளர்க்கும் கல்வி உலகத்தரத்திற்கு சரியாக சமமாக தரமாக கொடுப்போம். உயிரை காக்கும் மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை என்ற அடிப்படையிலே உயர்ந்த மருத்துவத்தை நாட்டின் முதன்மை அமைச்சருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்க செய்வதுதான் சரியான மக்களாட்சி. சரியாக சமமாக தரமான மருத்துவத்தை தரமுயர்த்தி என் மக்களுக்கு கட்டணமல்லாமல் கொடுப்போம். பிறகு குடிநீரை, தூய குடிநீரை, உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீரை விற்பனை பண்டமாக மாற்றிவிட்டார்கள். அதை தடுத்து தூய குடிநீரை என் மக்களுக்கு, என் நாட்டு குடிகளுக்கு சரியாக தரமான குடிநீரை கட்டணமில்லாமல் கொடுப்போம். பிறகு தடையற்ற மின்சாரத்தை கொடுப்போம். எரிகாற்று உருளை கொடுப்போம், இலவசமாக இல்லை, குறைந்த கட்டணத்திற்கு. நாங்களே எரிகாற்று உற்பத்தி செய்வதால் குறைந்த கட்டணத்துக்கு உற்பத்தி செலவை மட்டும் எடுத்துக்கொண்டு என் மக்களுக்கு தடையின்றி எரிகாற்று சிலிண்டரை கொடுப்போம். பயணிக்க நல்ல பாதை கொடுப்போம், தரமான போக்குவரத்து கொடுப்போம். இப்படி இதுதான் அடிப்படை கட்டமைப்பு. எல்லாத்தையும் படிக்க வச்சுட்டேன்னா படிக்காதவன் செய்யற வேலையை யார் செய்வா அப்படின்னா அவன்கிட்ட யாரும் கேட்கல. அந்த அளவுக்கு அவனுக்கு அறிவில்ல, சும்மா புழுகிறது தானே, சீரியஸ் எடுத்துக்க வேணாம். சீமான் ஆட்சிக்கு வந்து அடுத்த 50 வருஷத்துல தமிழ்நாடு எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த தமிழ்நாடு நான் எப்படி தெரியுமா சொல்லுவேன், இந்த தமிழ்நாடு அப்படி இருக்குங்க. கிட்டத்தட்ட குல தொழில்கள் எல்லாமே அழிஞ்சு அந்த தொழில்கள் எல்லாமே கார்பரேட் தொழில்களாகி எல்லாரும் வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் படிச்சு சாஃப்ட்வேரு என்ஜினியரு அப்படின்னு எல்லாம் ஆகி அப்புறம் டாக்டர்ஸ் வக்கீலுன்னு நிறைய பேர் வந்து அப்புறம் பால் சார்ந்த தொழில் கூடங்களை எல்லாம் நிறைய பெருக்கி, அதாவது ஹட்சன், மில்கி மிஸ்ட், சக்தி இதெல்லாம் பெருக்கி இந்த மாதிரியான பல கம்பெனிகளை உருவாக்கி, அப்புறம் மசாலா பொருட்களை உருவாக்குற பல கம்பெனிகளை உருவாக்கி, அப்புறம் கார் கம்பெனிகள்லாம் வந்து சாலை வசதிகள்லாம் உருவாக்கி, அப்புறம் சிறு குறு தொழில்னு எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் உருவாகி, இப்ப பாப்பநாயக்கம்பாளையத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய கிரேண்ட் கம்பெனிகளை உருவாக்கிடுவாரு. கணபதிக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய லேத் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கும். இப்படி தமிழ்நாடு அடுத்த 50 வருஷத்துல பயங்கரமான வளர்ச்சிய கண்டடையும். நான் சொல்றது யாருக்காவது புரியுதா? இப்ப சீமான் ஆட்சிக்கு வந்து 2076ல தமிழ்நாடு எப்படி இருக்கும்னு கேட்டா 2026ல எப்படி இருக்கோ அப்படி இருக்குங்கிறாரு. ஆனா சீமான் கொடுக்கற கூமுட்ட தம்பிகளா இப்ப சீமான் தன்னைத்தானே இப்ராஹிம் ஸ்ராரேன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காருல, இதுக்கான வேலையெல்லாம் 1970லயே நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் ஆரம்பிச்சுட்டாரு. கலைஞர் செய்ய ஆரம்பிச்சதோட வெற்றிய இப்ப நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம். இப்ப வந்து சொல்றான் நான் திருப்பி 1970ல இருந்து ஆரம்பிக்க போறேன்னு. இப்ப இந்த சில்லற பையன் பிறந்த அந்த ஆஸ்பத்திரியோட பேர் என்னன்னு அவங்க மம்மி கிட்ட கேட்டு சொல்லுங்க. அரசு மருத்துவமனை. அந்த சில்லற பையன் படிச்ச ஸ்கூலோட பேரு அரசு ஆரம்ப பள்ளி. இப்படி சில்லற பையன் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல இருக்கிற நிறைய பேரு பிறந்தது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான், அரசு பள்ளியில தான் படிச்சாங்க. உலக தரத்துக்கு அரசு பள்ளியில தான் படிச்சாங்க. இத இஸ்ரோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? அறிவியல உலகத்தரத்துக்கு போட்டி போடுற இஸ்ரோ. அந்த இஸ்ரோவின் தலைவர்களா இருக்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லாருமே அரசு பள்ளியில படிச்சவங்களா தான் இருக்காங்க. இந்தியாவிலேயே உலகத்தரத்துக்கு விண்வெளி ஆராய்ச்சி பண்ணவங்க அரசு பள்ளியில படிச்சவங்க. உலகத்தரமான கல்விய அரசு பள்ளி கொடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்கு.
அதுக்கப்புறம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரோட முத்தாய்ப்பான திட்டம், விவசாயத்துக்கு இலவச மின்சாரம் 24 மணி நேரமும். பஞ்சத்துல இருந்த தமிழ்நாடு கதைகள் எல்லாம் சொல்ற மாதிரி ரியலாவே வளர்ச்சி பெற ஆரம்பிச்சது. மாடு கட்டி போரடிச்ச மாளாது என்று சொல்லி ஆனை கட்டி போரடிச்ச வம்சமாயிருச்சு தமிழ்நாடு. அன்னைக்கு ஆணைய கட்டி போரடிச்சாங்கல்ல, அன்னைக்கு எத்தனை பேத்துக்கு அரிசி சோறு கிடைச்சதுன்னு தெரியல. இன்னைக்கு எல்லாத்துக்குமே நெல்லு சோறு. நித்த நித்த நெல்லி சோறு, நெய்மணக்கு கத்திரிக்கா. அந்த வளர்ச்சி அங்கேயே அப்படியெல்லாம் நிக்கல. அதுக்கப்புறம் தான் நம்ம முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரோட முத்தாய்ப்பான சிறப்பான திட்டம் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், சிட்கோ சிப்காட் ரெண்டையுமே உருவாக்குறாரு. அத பத்தி, அதோட டெவலப்மெண்ட் எல்லாம் பத்தி பேசணும்னா நம்ம நாள் பூரா பேசலாம். அந்த விவசாய டெவலப்மெண்ட்ல கூட சாதி மாறாம இருந்ததுங்க. நிலம் வச்சிருக்கிறவரு வெண்ணையாராவே இருக்கிறவரு வெண்ணையாராவே தான் இருப்பாரு. ஆனா நிலத்துல வேலை செய்யற கூலிகள் ஒரு சாதி கூலிகளாவே தான் இருந்திருக்காங்க. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம், இந்த சிட்கோ சிப்காட் மாதிரியான டெவலப்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் சாதியற்ற தொழில்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தொழில் வளர்ச்சிங்கிறது வேற மாதிரி வளர ஆரம்பிச்சது. இத்தனையும் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கான காரணம் ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் எஜுகேஷன். கல்வி கண் திறந்தவர் காமராசர் ஆரம்ப பள்ளிகளை அட்டகாசமா திறந்து வச்சார். கரெக்ட் தான். நடுநிலை பள்ளி, உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி, கல்லூரி, அப்புறம் உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி எத்தனையோ இருந்தது. அதுக்கப்புறம் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவ கல்லூரி, அப்புறம் பொறியியல் கல்லூரிகள். ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளயும் 10 பொறியியல் கல்லூரிகள் கிட்ட வந்துச்சு. இந்த கல்லூரிகள் எல்லாம் படிச்ச மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஏன் இந்தியால வேலை இல்லையா கேப்பீங்க. ஆமா, இல்ல, இந்தியால வேலை இல்ல. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நல்லா படிச்சவனுக்கெல்லாம் வேலை கிடையாது, புடிச்சவனுக்கு தான் வேலை. காக்கா புடிச்சவனுக்கு, நூலு புடிச்சவனுக்கெல்லாம் தான் வேலை. இந்தியாவிலேயே தமிழ்நாடு பல விஷயங்கள்ல முன்னிலையில இருக்குன்னு சொல்றாங்கல்ல, எல்லாத்துக்கும் காரணம் நம்ம முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். இதை எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு சீமான் 117 பெண் வேட்பாளர்களை நிக்க வச்சிருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே படிச்சிருக்காங்கல்ல. ஆனா என்ன படிச்சும் எவ்வளவு பெரிய உத்தியோகத்துல இருந்தாலும் டம்மி வேட்பாளரால இவன் நிக்க வச்சிருக்கான். அந்த டம்மி வேட்பாளர்களுமே நல்லா படிச்ச வேட்பாளர்களா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு சீமான் சொல்றான்ல, ஆடு மாடு மேய்க்கிறது அரசு தொழில்னு. அப்படி ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பாங்களே இவங்களோட தாத்தா பாட்டிங்க. அவங்க அவங்களோட பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பாம வச்சிருந்தாங்க. அப்பதான் பெரியார் வந்து படி படி படிங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. பெரியார் பேச்ச கேட்ட பாரதிதாசன், ஆக்சுவலா நம்ம கனக சுப்புரத்திடம் தான் சொல்லணும், பெரியார் பேச்ச கேட்ட கனக சுப்புரத் நம்ம பிள்ளைங்களை படிக்க சொன்னாரு. எப்படி தெரியுமா படிக்க சொன்னாரு? படி 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 படி, சங்கத்தமிழ் நூலை படி, அறம்படி பொருளை படி, அப்படியே இன்பம் படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும் படி படி. பட் இவரு தூக்கிட்டு வந்தாருல உங்க அண்ணன் கடப்பாறை, பாரதியோட கடப்பாறைய. அந்த பாரதி என்ன தெரியுமா டெல்லு? காலை எழுந்த உடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல சரிகமப்பா, மாலை முழுதும் பல்லாங்குழி விளையாட்டாமா என்று வழக்குப்படுத்தி கொள்ளு பாப்பா. பாப்பாங்கிட்ட இப்படி சொன்ன அந்த பாப்பாந்தான் சீமான் கிட்ட போய் இந்த கடப்பாறையை எடுத்துட்டு போய் இடின்னு சொல்லியிருக்கான். கனக சுப்புரத்தினம் சொன்ன காலையில் படி, கடுப்பகல் படி, மாலை இரவு பொருள்படும் படி படி அப்படின்னு சொன்ன அந்த படிப்பை இடின்னு சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்கான். அவன் தானே நேத்து சொல்றான், நான் ஆட்சிக்கு வந்தா, நீ ஆட்சிக்கு வந்தா எதையெல்லாம் கிழிப்பேன்னு சொல்றியோ அதையெல்லாம் 67லயே ஆரம்பிச்சு வச்சுட்டாரு எங்க கலைஞர். 2076ல இப்படித்தான் தமிழ்நாடு இருக்குன்னு தமாஸ்க்கு பேசிக்கிட்டு இருக்கேல்ல, அதை எல்லாமே 2026ல நாங்க கண்ணு முன்னாடி பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். சில்லறப்பையா சில்லறப்பையா, நீ சொல்ற இந்த கதைகளை எல்லாம் கேட்கறதுக்கு நாம் தற்குறி தம்பிகள் வேணா ரெடியா இருப்பாங்க. ஆனா விஜயோட தற்குறி தம்பிகளை கேட்க மாட்டேன்னு முடிவு பண்ணி இருக்கிறாங்க. ஆனா நாம செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? இந்த மாதிரி கதைகளை எல்லாம் கேட்காம நடந்த உண்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி இருந்த நாம இப்ப இப்படி ஆயிருக்கோங்கிறத புரிஞ்சுக்கணும். எப்படி இருந்த நாம, ஒரே ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? காலங்காத்தால சீப்பும் கத்திரிக்கோளோட வீட்டுக்கு கொல்லப்புறத்துல ஒருத்தர் வந்து நிப்பாரு. விஜயகுமார் சேர போட்டு உட்கார்ந்துருப்பாரு. மனோரமா டீ கொடுக்க வருவாங்க. விஜயகுமாருக்கு சில்வர் டம்ளர்ல டீயும், காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிற கவுண்டமணிக்கு கொட்டாங்குச்சியில டீ கொடுப்பாங்க. கவுண்டமணி சாரு கேட்பாரு, ஏனாத்தா எங்களுக்கு எல்லாம் இந்த சில்வர் டம்ளர்ல கொடுக்க மாட்டியா? அப்ப அந்த சமூகம் சொன்னது,
அப்படி கொடுத்துட்டா உனக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாம போயிரும்ல. அப்புறம் கலைஞர் பேச்ச கேட்டு கவுண்டமணி என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு ஒரு பிள்ளைய. அப்ப எஸ்.எஸ். சந்திரன் வந்து, நீ உன் பிள்ளையெல்லாம் படிக்க போயிட்டா உனக்கு அப்புறம் வெட்டியா வேலைய பாக்குறது யாரு அப்படின்னு கேட்பாரு. இன்னைக்கு அது எப்படி தெரியுமா மாறி இருக்கு? சொல்லணுமா? உங்களுக்கே தெரியும்ல. உங்களுக்கு எந்த உண்மைகள் எல்லாம் தெரியுமோ அந்த உண்மைகள் எல்லாத்தையும் பேசுங்க. உண்மைகளை உறக்க பேசுங்க. தலை குனிஞ்சே இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிக்குது. தமிழ்நாட்டை தலை குனிய விட மாட்டேன் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உறுதியேற்றிருக்காரு. ஸ்டாலின் வெல்லட்டும், தமிழ்நாடு தலை நிமிரட்டும். பார்த்த உண்மைகள், நீங்க உணர்ந்த உண்மைகளை பேசுங்க, பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.